ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு எக் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Masala spoons. தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப் குடமிளகா, 3 கலர் எடுத்திருக்கேன். ஒரு கப் முட்டைக்கோஸ், ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ், உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், 3 முட்டை, ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ். அதுக்கப்புறம் நூடுல்ஸ் பேக்கெட் ஒன்று. நான் இது வந்து 150 கிராம் நூடுல்ஸ் பேக்கெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நூடுல்ஸை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்த உடனே நூடுல்ஸ் அதில் போட்டுடுங்க. ஆக்சுவலி அந்த பேக்கெட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த டைமில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் 2லேருந்து 3 நிமிஷம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே நூடுல்ஸ் நல்லாவே வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த நூடுல்ஸை எடுத்து வடித்து வச்சுக்கலாம். இப்போ நூடுல்ஸ் கொதித்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ ஒரு தனி ஜல்லடையாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் அதை வடிச்சிட்டு அந்த நூடுல்ஸை எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் செப்பரேட்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு நல்லா நம்ம வந்து உடைக்காமல் போட்டோம் இல்லையா, ஸோ இப்போ இந்த 3 முட்டை எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 3 முட்டையை நம்ம வந்து சின்ன சின்னதாக நல்லா பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் லேசாக காஞ்ச பிறகு அதில் இந்த 3 முட்டையையும் உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் 2 சேர்த்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்க்ராம்பிள்டு எக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன பீசஸாக ஸ்க்ராம்பிள் பண்ணிடணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சாச்சு. இப்போ ஒரு பெரிய கடாய் வச்சுட்டேன். அந்த கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடும்போது நீங்கள் வந்து அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். ஸோ நல்லா போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த வாசனை நல்லா பச்சை வாசனை லேசாக போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா இப்போ இதில் வந்து எடுத்து வச்ச ஆனியனை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கிட்டு ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நல்லா வதங்கணும். எப்பவுமே நூடுல்ஸ் செய்யும் போது நீங்கள் பெரிய கடாய் இல்லை பெரிய இரும்பு வாக் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் நம்ம வந்து எப்பவுமே நூடுல்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் இதில் வந்து ஹையில் வச்சு தான் செய்வோம். ஸோ ஹையில் வச்சு செய்யும் போது உங்களுக்கு பெரிய பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் எடுத்து வச்ச காயெலாம் சேர்த்துக்கலாம். கேரட், குடமிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து நீங்கள் கேஸ் அடுப்பை வந்து கொஞ்சம் ஹை ஹீட்டில் வச்சுக்கணும். ஏன்னா வந்து வெஜிடபிள்ஸ் நமக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இந்த நூடுல்ஸோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் நல்லா வதக்குங்க ஹை ஹீட்டில்.
இப்போ எல்லா காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச சோயா சாஸ் சேர்த்துக்கலாம், டொமேட்டோ சாஸ், சில்லி பவுடர், நான் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன், அப்புறம் பெப்பர். இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த டைமில் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். லெமன் ஜூஸ்க்கு பதில் நீங்கள் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த டைமில் எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நூடுல்ஸை வந்து அதில் சேர்த்துடலாம். நம்ம வேக வச்ச நூடுல்ஸை எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம போடும் போதே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி போட்டு விடுங்க நூடுல்ஸ். அப்போ தான் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நூடுல்ஸ் போட்டாச்சு. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு இல்லை ஒரு ஸ்பூன் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நூடுல்ஸ்லாம் பண்ணும்போது. ஸோ நீங்கள் வந்து 2 ஸ்பூன் இல்லை 2 கரண்டி கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. எல்லாமே வந்து மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும் உங்களுக்கு. நம்ம வந்து டாஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால 2 கரண்டி வச்சுட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண சூப்பராக வரும். எல்லா மசாலாவும் ஃபுல்லாக ஒட்டிக்கும் எல்லா நூடுல்ஸ்லேயும். உங்களுக்கு தனித்தனியாக எங்கேயுமே நிற்காது. இப்போ இதில் நம்ம தனியாக முதல்ல பொரிச்சு வச்சுருக்கோம். மறுபடியும் அதே மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இது மேலே கொத்தமல்லி தூவிக்கோங்க. இப்போ ரெடி டு சர்வ். ப்ளீஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நன்றி.